தேவஸ்தான பூச்சக்கர குடைகள். இது சாமிக்கு செய்யணும்னு சொல்லிட்டு எண்ணம் வந்தால் தான் நம்ம செய்த வேலை சுத்தமாக வரும். சாமிக்கோசரம் அது நிழல் குடம் நம்ம கையில் குடம் எடுத்துன்னு போகிறோம் இல்லைங்களா, அந்த நிழல் குடம் எடுத்துன்னு போகாமல் சாமிக்கு வெளியில் வரும்போது வெயில் படாமல் இருக்கிறதுக்கோ, அதுக்கப்புறம் மழை கீழே வராமல் இருக்கிறதுக்கும் அது மாதிரி ஒரு ஐதீகம் வச்சு அதை பயன்படுத்துறது கோயிலுக்கு. 5 தலைமுறையாக நாங்கள் சென்னையில் தான் இருக்கிறோம். ஃபஸ்ட்டு தாத்தா பண்ணியிருந்தார், அப்புறமா எங்கள் ஃபாதர், அதுக்கப்புறமா நான். என் பேர் குமார், எங்கள் தாத்தா பேர் எங்கூஷா, எங்கள் அப்பா பேர் கந்தசாமி சா. பெருமாள் கோயிலுக்குன்னா சங்கு சக்கர நாமும் போகணும். ஈஸ்வரன் கோயிலுக்குன்னா லிங்கம் நந்தி போடுவாங்க. அம்மன் கோயிலுக்குன்னா சூளம் போடுவாங்க, உடுக்க போடுவாங்க, பாம்பு போடுவாங்க. மூங்கில் வாங்கிட்டு வந்து சைஸ் வாரியாக வெட்டினு இப்போ இந்த கொடைக்குன்னா 18 இன்ச்சு அளவு வச்சுட்டு அறுத்துடுவோம். அறுத்துட்ட உடனே மறுபடியும் கூர் பண்ணுவோம். கூர் பண்ணிவிட்டு அதுக்கு காடி எடுப்போம். திரிகி வச்சுட்டு இந்த தாம்பு கவுரில் துணி சுற்றி திரியை வச்சு கொடையை சேர்ந்து இந்த அது மேலே கட்டி கொடையை விரித்து போட்டு ஃப்ரேம் மாதிரி ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ண உடனே தான் இதுக்கு சைஸ் வாரியாக என்ன துணி போடணுமோ, இந்த வெள்ளை கூட கோல்டு கலர் துணி போட்டோன்னா அழுக்க தாங்கும், வெள்ளை கூட போட்டோன்னா அழுக்க தாங்காது. அதுக்காக தான் நான் செய்வேன், மோஸ்ட்லி போயிட்டு கோல்டு கலர் துணி தான் போட்டு தான், எல்லாம் ஜலி ஒர்க்கு தான். ஆந்திராவில் ஃபங்க்ஷன் வச்சுன்னா நம்மளுக்கு நல்ல வியாபாரம். இன்றைக்கி ஒரு நாளில் ஒரு கொடையும் விற்கலாம், ஒரு நாளில் 3 கொடையும் விற்கலாம். ஆனால் ஸ்டாக் பண்ணி வைக்கணும். ஒரு கொடை ஆர்டர் கொடுப்பாங்க, 2 கொடையாக இருந்தால் நல்லா இருக்கும்ப்பா, ஒரு கொடை போடக்கூடாதுப்பா, அதுக்காக 2 கொடையாக இருந்தால் நல்லா இருக்கும் சேர்த்து சொல்லுவாங்க. அதுக்காக நான் 2 கொடையாக ரெடி பண்ணி வைப்போம். பலசம் காம்பெலாம் ஃபுல் செட்டோடு சேர்ந்து 4500 எங்கள் தாத்தா செய்து கொடுத்தா கூட நான் இப்போ ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா லைஃப் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா தான் லைஃப். பெருமாள் கோயிலுக்குன்னா தசாவதாரம் போடலாம். சிந்தாதிரிப்பேட்டில் மட்டும் ஒரு 20 குடும்பம் இருக்கு. குடும்பத்துக்கும் வேலை இருக்கு. யார்கிட்டையும் கொடை இல்லைன்னா அந்த கடலில் பக்கத்து கடலில் கேளுங்க, இருக்கும். ஜஸ்ட் ஒரு நாங்களே அனுப்பிச்சு விட்டுருவோம். அடுத்த ஜென்ரேஷன், எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் கூட எல்லாம் அதெல்லாம் அவங்க இப்போ நான் இருக்கிறேன், தம்பி பசங்க 3 பேருமே எல்லாம் அந்த கொடை வேலை. சார் நான் இந்துக்கும் சேர்ந்து கொடுத்துருவேன், முஸ்லீமுக்கும் சேர்ந்து கொடுத்துருவேன், கிறிஸ்டினுக்கும் சேர்ந்து கொடுத்துருவேன். சாமி இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. கடவுளுடைய கோயில் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஆண்டவன் புண்ணியத்தில் கொஞ்சமாக சம்பாதிச்சாலும் நிம்மதியாக இருக்கும்.